பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை யாத்திரையாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட இவ்விதமாய் பேச விரும்புகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது என்று சொல்லி நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனம் தேவனுடைய மகத்துவத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறதாய் நமக்கு விளங்குகிறது. இந்த வேத வசனம் சொல்லப்பட்ட அல்லாவிட்டால் இந்த பாடல் பாடப்பட்ட அந்த சூழ்நிலையை சற்று நாம் திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால், இஸ்ரவேல் புத்திரர் இதோ செங்கடலை கடந்து கரையேறின பிற்பாடு அவர்கள் தேவனை புகழ்ந்து பாடின ஒரு பாடலாய் இந்த பாடல் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடலினுடைய பின்னணியும் இந்த பாடலுடைய சந்தோஷமும் அநேக முறை நம்மை வியக்க செய்கிறதாய் அல்லாவிட்டால் அநேக முறை நம்மோடு கூட இருக்கிறதாய் இந்த பாடல் நம்மோடு கூட வருகிறதை பார்க்க முடிகிறது. பாருங்கள், இஸ்ரவேல் புத்திரர் இதோ எகிப்திலிருந்து விடுதலையாகி செங்கடலின் ஓரத்திலே வந்து நிற்கிறார்கள். செங்கடலின் ஓரத்திலே வந்து நிற்கிற இவர்களை பார்வோனுடைய சேனைகள் பின்னாய் துரத்த ஆரம்பிக்கிறது. இதோ பார்வோனுடைய எண்ணம் இஸ்ரவேலரை அடிமைப்படுத்தி மீண்டுமாய் அடிமைத்தனத்துக்குள்ளாய் கொண்டு போய்விட வேண்டும் என்பதுதான் பார்வோனுடைய எண்ணம். இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார்கள், எகிப்திலே கல்லறை குழிகள் இல்லை என்று சொல்லியா, பிரேத குழிகள் இல்லை என்று சொல்லியா எங்களை இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்தீர் என்று சொல்லுகிறார்கள். மோசே தேவனை நோக்கி பார்த்து விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது கர்த்தர் மோசேயை பார்த்து சமுத்திரத்தை பார்த்து உன்னுடைய கையை நீட்டு, உன்னுடைய கோலை நீட்டு என்று சொன்ன பொழுது சமுத்திரம் இரண்டாய் பிளக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து போகிறார்கள். ஆனால் என்ன நடந்தது? வேதம் சொல்லுகிறது, பார்வோனும் அவனுடைய சேனைகளும் இஸ்ரவேலருக்கு பின்னாகவே கடந்து வந்து விட்டன. சில சூழ்நிலைகளிலே நாம் இப்படிதான் நினைத்து கொண்டிருக்கிறோம். தேவன் என்னை தப்புவிப்பதற்கு வழி தருகிறான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் நான் தப்புவிப்பதற்கு தேவன் தருகிற வழியோடு கூடவே பகைஞனும் வந்து விடுகிறான். அந்த சூழ்நிலையினோடு கூட என்னை இன்னமும் அந்த பிரச்சனைகள் தொடர்ச்சி கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலைகளோடு கூட இன்னமும் நான் தேவ சமூகத்திலே பயந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறேன் என்பதாய் நீங்கள் நினைத்து கொள்ளலாம். நீங்கள் நன்றாய் நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அது நிச்சயமாய் காரணம் இல்லாமல் போகாது. ஏன்னா ஆண்டவர் ஒருபொழுதும் அவ்விதமாய் பகைஞனை ஜெயிக்க விடுகிற தேவன் அல்ல. அப்படியானால் செங்கடலின் நடுப்பகுதி வரையிலும் அவர்கள் வருகிற பொழுது பாதிக்கு மேலே அவர்களுடைய உருளைகள் கலரவும் அவருடைய ரதங்களை வருத்தத்தோடு கூட நடத்தவும் கர்த்தர் பண்ணுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் இதோ கரையில ஏறின பிற்பாடு மோசே மீண்டும் தன் கோலை கடலை பார்த்து நீட்டுகிறார். கடல் மூடிக்கொண்டது. இதோ பார்வோனும் அவனுடைய சேனைகளும் முழுவதுமாய் கடலிலே அழிந்து விட்டது. பாருங்கள், நம்மை தப்புவிக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய பகைஞனையும் முழுவதுமாய் கர்த்தர் அழித்து விட்டாய் என்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சி இங்கே இஸ்ரவேலரை சூழ்ந்து கொண்டது. இதோ அவர்களுக்கு தப்பி போறது மாத்திரமல்ல, இனி அவர்களை பார்க்க முடியாதபடி கடல் அவர்களை மூடி போட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ திருச்சபையே, எனவேதான் இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பண்ணார்கள், கர்த்தாவே உமது வலதுகரம் மகத்துவத்தினால் நிறைந்திருக்கிறது. இந்த மகத்துவத்தினால் நிறைந்திருக்கிற அந்த வலதுகரம் தான் இன்றைக்கு உங்களுக்காகவும் கிரியை செய்ய போகிறது. கவலைப்படாதீர்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காய் எழும்பி நிற்க போகிறார், உங்களுக்காய் அற்புதம் செய்ய போகிறார். அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே, மகிமையானவர் ஆண்டவரே, மகத்துவமான கிருபைகளை எங்களுக்கு தருகிற எங்கள் நல்ல ஆவியானவர் அல்லவா. அந்த தேவ ஆவியானவருடைய தெய்வீக அன்பிற்காய் கிருபைக்காய்
தயவுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது வலதுகரம் மகத்துவத்தினால் நிறைந்திருக்கிறது என்று வேதம் எங்களுக்கு சொன்னது. ஆம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே. அப்பா, எகிப்தியரை ஆண்டவரே மகத்துவத்தினால் நிறைந்த வலதுகரத்தினாலே என் ஆண்டவர் அழித்து போட்டீர். இப்பொழுதும் ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எவைகள் இருக்கிறதோ அவைகளை அழித்து போடுவதற்கு என் ஆண்டவர் சோதரம் அப்பா. நீர் ஆண்டவரே மகிமையுள்ளவராய் மகத்துவம் உள்ளவராய் இருக்கிறபடியினால் நன்றி. இப்பொழுதும் அந்த கிருபையும் அந்த தயவும் அந்த காருண்யமும் ஐயா எங்களோடு கூட நிறைவாயிருக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.